வருகின்ற புதன்கிழமை கந்த சஷ்டி விழா துவங்குகிறது. இந்த முறை முருகப்பெருமானுடைய மூலவருக்கு பாலாலயம் பண்ணிட்டு இருக்கு. முருகப்பெருமான் சந்நிதியில போய் பாத்தீங்கன்னா சுவாமியை மூடி வச்சிருக்கோம். அதனால முருகப்பெருமான் மூலவருக்கு அபிஷேகம் நடைபெறாது. காலை 10 மணிக்கு முருகர் உற்சவருக்கு அபிஷேகம் இந்த இடத்துலயே மாமல் சாதா பிரதோஷத்துக்கு எப்படி அபிஷேகம் பண்ணுவோமோ அந்த இடத்துல முருகப்பெருமானை வைத்து வள்ளி தேவசேனை அம்பிகையோடு வைத்து அபிஷேகம் நடைபெறும். மாலை 7 மணிக்கு மகா தீபாராதனை நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சூரசம்ஹாரம் பொதுவா வருஷா வருஷம் சூரசம்ஹாரம் நடைபெறும். இந்த வருஷம் முருகப்பெருமான் பாலாலயத்துல இருக்காரு. அதே போல இந்த ராஜகோபுரம் பாலாலயத்துல இருக்கிறதுனால சுவாமி ராஜகோபுரத்தை தாண்டி வெளியே வரக்கூடாதுன்னு சாப்பிட்டோம். அதனால சூரசம்ஹாரத்துக்கு முருகப்பெருமான் வெளியே வரமாட்டாரு. அதுக்கு பதிலா முருகப்பெருமானுக்கு புதிதாக செங்கோல் செய்யப்பட்டிருக்கு. வெள்ளியில செங்கோல் செய்யப்பட்டிருக்கு. அந்த செங்கோலை முருகப்பெருமான் உற்சவர்கிட்ட வச்சு பூஜை பண்ணி அந்த செங்கோலை எடுத்து வந்து ஊர்வலமாக வரவிருக்கின்றார்கள் பக்தகோடிகள். அந்த செங்கோல் ஊர்வலத்திலையும் கலந்துக்கணும், தரிசனம் பண்ணணும். புதன்கிழமை முதலாக துவங்கப்பட்டு 6 நாட்கள் அபிஷேகம் அலங்காரம். 7வது நாள் திருக்கல்யாணம். பாலாலயத்தில் இருக்கும்போது திருக்கல்யாணம் பண்ணக்கூடாதுன்ற காரணத்தினால மாங்கல்ய தாரணம் மாற்றும் வள்ளி தேவசேனை அம்பிகைகளுக்கு மாங்கல்ய தாரணமானது நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். எம்பெருமானுடைய முருகப்பெருமானுடைய அருளை பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு